ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். திபெத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்பால் சீனாவில் இருந்த 558 பேர் மாயமாகியிருக்கிறார்கள் என்ற முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. மேலும் இதனால் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். இப்போ அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன, முழு விவரங்கள்? நேபாளத்தின் ருவாசா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோஷியாற்றில் நேற்று காலை மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இந்த வெள்ளம் மிகப்பெரிய இயற்கை பேரழிவை நேபாளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. நேபாளத்தில் இதுவரை இந்த வெள்ளத்தில் சிக்கி மொத்தம் 500க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர 162 பேர் தற்போது வரை உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் சீனாவை சார்ந்த 3 பேரும் உயிரிழந்திருப்பதாக சீன நாட்டினுடைய அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு ஊடகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சீனாவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திபெத் பகுதியில தான் அந்த 3 பேர் உயிரிழந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 550 பேர் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திபெத்தின் ஜிரோங் எல்லை பகுதியில் ஏற்பட்ட இந்த பயங்கர மண் சரிவில் 3 பேர் பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மண் சரிவு எதனால் ஏற்பட்டது என்றால் இந்த வெள்ளத்தால் தான் அந்த மண் சரிவு ஏற்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த சீன கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திபெத் பகுதியில அமைந்திருக்கக்கூடிய சீன குடியுரிமை அலுவலகம் ஒன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேபாள் இது தவிர எல்லையில் இருபுறமும் சேர்ந்து நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயிருப்பதாகவும் சீன ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.